விஜய் வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் எந்த இதுக்கு சைன் போடணும்னு நினைக்கிறீங்க? எந்த இஷ்யூஸ்க்கு? இஷ்யூஸ்னால் ஃபஸ்ட்டு ரோடு ஒழுங்காக போடணும் ப்ரோ. ரோடு கண்டிப்பாக ஒழுங்காக போகணும், அதான் ரொம்ப முக்கியம். ரோடு அவர் ஒழுங்காக போட்டு ட்ரைனேஜ் சிஸ்டமு அப்புறம் இந்த ஃப்ளட்லாம் வரதெல்லாம் அதெல்லாம் நிப்பாட்டினா அது போதும் ப்ரோ நமக்கு. சரி, விஜய்க்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் திராவிட கட்சிகள் மாற்றி ஆண்டுட்டாங்க. அவங்க நல்லதே பண்ணலையா தமிழ்நாட்டுக்கு? நல்லது பண்ணலை, நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டாலின் கூட தான் ஏதோ பண்ணுறாரு. ஆனால் ஒரு இடத்துக்கு இது பண்ணுறனால அப்புறம் பார்த்தா மழை பெஞ்ச மாதிரி இது வந்துதாங்க. நல்லது பண்ணுறேன்றாங்க, பட் நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு எதுவுமே. ஓகே. சரி, இப்போ எஸ்ஐஆர் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எவ்வளோ ஈஸியாக இருக்குது? ஈஸியாக தான் ப்ரோ இருக்குது அது பண்ணுறது. சரி, எஸ்ஐஆரை விஜய் எதிர்க்கிறாருல்ல, ஆனால் அவருக்கு தான் நீங்கள் ஓட் போடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எதனால்? அது வந்து நான் இன்னும் பார்க்கல, பட் சரி ஓகே கொடுத்து பார்ப்போம். அதுக்கு அவர் ஏதோ பார்க்குறாரு, சரி நம்ம கொடுத்து பார்ப்போம். அதனால் அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா அது இன்னும் பார்க்கல நான், பட் சரி ஓகே அப்படின்னு இருக்கேன். சரி, இப்போது இன்ஸ்டண்ட்டாக விஜய்க்காக ஓட்டு கேட்கணும் அப்படின்னா கேட்பீங்களா? நாளை ஆட்டையுமே கேட்க மாட்டேன் ப்ரோ. நாளை ஆட்டையும் கேட்க மாட்டேன். நான் எனக்கு பிடிச்சி நான் கொடுப்பேன், அவ்வளோதான்.